டைரக்டரும் ப்ரொடியூசரும் கதையின் சிச்சுவேஷனை எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் கண்ணதாசனுக்கும் சொல்லியாகிவிட்டது. பின்னர் கவிதை வரிகள் வர வேண்டுமல்லவா? எனக்கு சொல்லியாச்சு, நம்ம கவிஞருக்கு சொல்லிட்டாங்க, டைரக்டரும் ப்ரொடியூசரும். அதுக்கு மெட்டு போட்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் அங்கே சபையில் வந்தது. நாங்கள்லாம் மெட்டு போடுற அந்த காலத்தில் எல்லாரும் இருப்போம், மூலா உட்காந்து தான் போடுவோம். ஒரு மெட்டு போட்டார், அந்த சிச்சுவேஷன் எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணேன், மெட்டு கொடுத்தேன். மெட்டு கிழங்க நீ என்னடா தானே போட்டு எங்கடா போவேன் நான் வார்த்தைக்கு, இது வேற மெட்டு போடுறா அப்படின்னாரு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ப்ரொடியூசர் வந்து டைரக்டர் வந்து என் முன்னே பார்க்குறாங்க, எப்படியாவது அந்த சந்தத்துக்கே எழுதிவாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன நீ இந்த மாதிரி சந்தெல்லாம் கொடுத்தா அதில் வார்த்தைகளும் கேட்டு சொல்லுவியே, நீ அப்படி ஏதாவது வச்சிருக்கியா? ஒரு டூப் வார்த்தை பரவாயில்ல சொல்லுவேன் நான் அந்த பல்லவியோட. எனக்கு அந்த சிச்சுவேஷனில் என்னென்ன வார்த்தை வரலாங்கிற ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல. ஏன்னா 13 வயசுலேருந்து பாடல் எழுதுறவங்களோட பழைய அனுபவம் பாபநாசிவன் காலத்துலேருந்து. நான் என்ன பண்ணேன், ஒரு அளவு கொடுத்தேன் அவருக்கு. எப்படி, இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். 10 ரூபா தான் இருக்குது, பல்லையை கொடுத்துருவேன் அவருக்கு. என்ன எல்லாம் சொல்றீங்க, எந்த குடிகாரனும் இன்று முதல்னு சொல்ல மாட்டேன். அவன் அந்த இன்று நாளைன்னு மாற்றிக்கோ பாடி பாருங்க. உடனே நான் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சரி பணம் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயத்த நான் தான் மாற்றினேன். நீ இன்று முதல் இவனும் எந்த குடிகாரனும் இன்றுன்னு சொல்ல மாட்டேன், நாளைக்கு தான் சொல்லுவாங்க, நான் பணம் கிடையாது போடாட்டேன். ஒரு கவிஞனும் ஒரு இசையமைப்பாளரும் இப்படி அந்யோன்யமாக பழக வேண்டும் என்கிறார் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன்.